ஹதீஸ் 150. அபு முஹம்மது என்ற அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் வாழ்நாள் முழுவதும் பகலில் நோன்பு நோற்பேன், இரவில் வணங்குவேன் என்று நான் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறப்பட்டது. இதை நீர்தான் கூறினீரா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் கேட்டார்கள். இறை தூதர் அவர்களே, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நான் தான் கூறினேன் என்றேன். இதற்கு நீர் இயலமாட்டீர். நோன்பு வைப்பீராக, அடுத்து விட்டு விடுவீராக, தூங்குவீராக, பிறகு எழுந்து தொழுவீராக, மாதத்தில் 3 நாட்கள் நோன்பு வைப்பீராக. நிச்சயமாக நன்மைகள் செய்வது என்பது அது போன்ற 10 மடங்கு நன்மையுடையதாகும். இது காலமெல்லாம் நோன்பு வைப்பது போலாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான் இதையும் விட சக்தி பெற்றவன் என்று கூறினேன். ஒரு நாள் நோன்பு வைப்பீராக, 2 நாட்கள் விட்டுவிடுவீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான் அதையும் விட சக்தி பெற்றவன் என்று கூறினேன். ஒரு நாள் நோன்பு வைப்பீராக, 1 நாள் விட்டு விடுவீராக. இதுதான் தாவூது நபியின் நோன்பாகும். இதுவே நோன்பில் மிகச் சிறந்த நிலையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது: இதுதான் நோன்பில் சிறந்ததாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதற்கு நான் இதையும் விட சக்தி பெற்றவன் என்றேன். இதை விடவும் மிகச் சிறந்தது இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனக்கு முதுமை ஏற்பட்ட பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த 3 நாட்களை நான் ஒப்புக்கொண்டிருந்தால் அதுவே எனக்கு என் குடும்பம், என் சொத்துக்களை விடவும் மிக பிரியமானதாக இருந்திருக்கும். மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், பகலில் நீ நோன்பு நோக்கிறாய், இரவில் வணங்குகிறாய் என நான் கேள்விப்பட்டது உண்மையா என்று கேட்டதும், இறை தூதர் அவர்களே, உண்மைதான் என்று கூறினேன். இனி அப்படி செய்யாதே. நோன்புவை விட்டுவிடு, தூங்கு, எழுந்து தொழு. உன் உடலுக்கு உன் மீது கடமை உண்டு. உன் 2 கண்களுக்காக உன் மீது கடமை உண்டு. உன் மனைவிக்காக உன் மீது கடமை உண்டு. உன் விருந்தாளிகளுக்காக உன் மீது கடமை உண்டு. ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாட்கள் நோன்பு நோற்பது உனக்கு போதும். நிச்சயமாக உனக்கு ஒவ்வொரு நன்மைக்கும் இது போன்ற 10 மடங்கு நன்மை உண்டு. நிச்சயமாக இது காலமெல்லாம் நோன்பு வைப்பது போலாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான் கடுமையாக்கிக் கொண்டேன். என் மீது பின்பு அது கடுமையாக்கப்பட்டு விட்டது. இறை தூதர் அவர்களே, நான் சக்தி பெற்றுள்ளேன் என்று கூறினேன். நீ நோன்புவை, இதுதான் தாவூது நபியின் நோன்பாகும். இதையும் விட அதிகப்படுத்தி விடாதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தாவூது நபியின் நோன்பு எப்படி இருந்தது என்று கேட்டேன். 1 நாள் நோன்பு வைத்து மறுநாள் விட்டு விடுவது என வாழ்நாளின் பாதி நாட்களாகும் என்று கூறினார்கள். முதுமை ஏற்பட்ட பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளித்த சலுகையை நான் ஒப்புக்கொண்டிருந்திருக்கலாமே என்று கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், காலம் முழுவதும் நீ நோன்பு நோக்கிறாய், இரவு முழுவதும் ஒரு குர்ஆன் ஓதி தொழுகிறாய் என நான் அறிந்தேன். இது உண்மையா என்று கேட்டார்கள். இறை தூதர் அவர்களே, உண்மைதான். நான் நல்லதையே தவிர வேறு நாடவில்லை என்று கூறினேன். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நோன்பு போல் நோன்பு வைப்பீராக. அவர்கள் மக்களில் வணக்கசாலியாக இருந்தார். ஒவ்வொரு மாதமும் குர்ஆனை ஓது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி அவர்களே, இதையும் விட அதிகமாக நான் சக்தி பெற்றவன் என்று கூறினேன். அதற்கு 20 நாட்களில் குர்ஆனை ஓது என்று கூறினார்கள். நபி அவர்களே, இதையும் விட மிக அதிகமாக ஓத நான் சக்தி பெறுவேன் என்றேன். 10 நாட்களில் ஒரு குர்ஆனை ஓது என்று கூறினார்கள். நபி அவர்களே, இதையும் விட அதிகமாக நான் சக்தி பெறுவேன் என்றேன். வாரம் ஒரு முழு குர்ஆனை ஓது, இதையும் விட அதிகப்படுத்தாதே என்று கூறினார்கள். என் மீது நான் கடுமையாக்கிக் கொண்டேன். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் என் மீது கடுமையாக்கப்பட்டு விட்டது. உனக்கு வயது நீடிக்கப்படக்கூடும் என்பதை நீ அறிய மாட்டாய் என்று என்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் கூறியது போலவே நான் வயது அதிகமாக கொடுக்கப்பட்டேன்.
நான் முதுமையை அடைந்து விட்டதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அனுமதியை நான் ஏற்றிருக்கலாமே என விரும்பினேன். மற்றொரு அறிவிப்பில் உன் குழந்தைக்கு உன் மீது சில கடமைகள் உள்ளன என்று உள்ளது. மற்றொரு அறிவிப்பில் காலமெல்லாம் நோன்பு நோற்றவர் சரியாக நோன்பு வைத்தவர் போல் ஆக மாட்டார் என்று 3 முறை கூறியதாக உள்ளது. மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது: நோன்புகளில் அல்லாஹுக்கு மிக விருப்பமானது தாவூது நபியின் நோன்புதான். அல்லாஹுவிடம் தொழுகையில் விருப்பமானது தாவூது நபியின் தொழுகைதான். அவர்கள் பாதி இரவு வரை தூங்குவார்கள், 1/3 பங்கு நேரம் தொழுவார்கள், 1/6 பங்குக்கு தூங்குவார்கள், ஒரு நாள் நோன்பு வைப்பார்கள், மறுநாள் விட்டுவிடுவார்கள், போர் செய்தால் பின்வாங்க மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது: என் தந்தை நல்ல குடும்ப பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வைத்தார். அவர் தன் மருமகளை கவனித்துக் கொள்வார். பிறகு ஒரு நாள் என்னை பற்றி அவளிடம் கேட்டார்கள். அதற்கு அவள், அவர் நல்ல மனிதர்தான், நம்முடன் படுக்கையை பகிர்ந்து கொண்டதுமில்லை, நாம் வந்தது முதல் நம் திரையை அவர் திறந்ததுமில்லை என்று கூறினாள். இதே நிலை நீடித்த போது இது பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என் தந்தை கூறினார். தன்னை வந்து சந்திக்கும்படி எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதன் பின் அவர்களை நான் சந்தித்தேன். எப்படி நோன்பு வைக்கிறாய் என்று கேட்டார்கள். ஒவ்வொரு நாளும் என்று கூறினேன். எப்படி குர்ஆனை முடிக்கிறீர் என்று கேட்டார்கள். ஒவ்வொரு நாளும் என்று கூறினேன். இதற்கு முந்திய அறிவிப்பு போலவே கூறினார்கள். முதுமை அடைந்த பின் இரவில் அவருக்கு இலகுவாக இருப்பதற்காக இரவில் அவர் ஓதும் குர்ஆனில் 1/7 பகுதியை பகலில் அவரது குடும்பத்தார் சிலரிடம் ஓதி காட்டுவார்கள். பின்பு நோன்பை விட்ட நாட்களை கணக்கிட்டு அந்த அளவுக்கு தொடர்ந்து நோன்பு நோற்று விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது தான் செய்து வந்த செயலை இப்பொழுது அதை குறைத்திட வெறுத்து இவ்வாறு செய்வார். இவ்வறிவிப்புகள் அனைத்தும் சஹீஹானதாகும். இவ்வறிவிப்புகளில் மிக அதிகமானவை புகாரியிலும் முஸ்லிமிலும் உள்ளது. இவற்றில் சில மட்டுமே 2இல் ஏதாவது ஒன்றில் உள்ளது. புகாரியில் 1975, 1976, 1977, 3418, 3420, 5052. முஸ்லிமில் 1159.